9 அதிகாரத்துல 28 வாசிங்க. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் நோவா எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாரா? இந்த ஜலப்பிரளய வரும் பொழுது நோவாவின் 3 ஆம்பளை பசங்களும் திருமணமான பெரியவர்கள். புரிஞ்சுங்களா? இப்போ பேலை விட்டு வெளியே வந்த உடனே நோவாவின் பசங்களுக்கு என்ன பிறக்குது? பிள்ளைங்க பிறக்குது. அந்த பிள்ளைங்க வளர்ந்து வருது. நோவா எத்தனை வருஷம் பூமியில் உயிரோடு இருந்தாரா? ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் 350 வருஷம். அப்படின்னா நோவாவின் காலத்துல தான் நிம்ரோத் பிறந்திருக்கணும். ஆமாவா இல்லைங்களா? அப்ப நிம்ரோத்தினுடைய விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். நிம்ரோத்து முளையிலேயே தெரியுது. அவன் அகந்தைய வளர்றான். நோவா என்ன பண்ணிருப்பாரு? நோவா ஜலப்பிரளயத்துக்கு முன்பு ஜனங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தவன், அதனால வந்த தேவ கோபத்தை பார்த்தவன், தேவன் எதை விரும்புகிறார் என்பதை அறிந்தவன். இப்ப நிம்ரோத் என்ன புத்திமை சொல்லியிருப்பான்? நிம்ரோத்து ரொம்ப ஆடாதடா, உன்னை போல ஆடுன எத்தனையோ ஜனங்களை கர்த்தர் ஜலப்பிரளயம் அனுப்பி என்ன பண்ணாரு? நிர்மூலமாக்கினார். தேவன் எதிர்த்து நிற்காத, வானத்தால அவர் கோபுரம் கட்டலாம் சொல்றியப்பா, தேவனுக்கு சமமா போவேன்னு சொல்லியிருந்த லூசிபர் கீழே என்ன செய்தார்? கர்த்தர் தள்ளினார். நீ தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யற, நீ அகந்தைய நடக்கிற, மனமேட்டிமே நடக்கிற, நீ ஒரு பலத்த வேட்டைக்காரன். அது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். பராக்கிரமசாலியா இருக்கிற கர்த்தர் உனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இந்த பராக்கிரமத்தையும் வேட்டை பண்ணுகிற அனுபவத்தையும் உன்னுடைய பலசாலியையும் நீ தேவனுக்கு விரோதமாக பயன்படுத்தி அகந்தையா நடக்காதன். எத்தனையோ பேர் நோவா என்ன பண்ணிருப்பாரு? புத்திமை இந்த நிமிர்ந்து என்ன சொல்லுவான்? கலவா, எப்ப பாரு கடவுள்ன்ற ஜலப்பிரளயன்ற, எவன் நம்புறது? எல்லாமே இருக்கிறது போலதான் இருக்குது. ஜலப்பிரளயம் வந்துச்சுன்ற, அழிஞ்சுச்சுன்ற, கடவுள்ன்ற, எங்க கடவுள் இருக்கிறாரு? எத்தனையோ இந்த நோவாவுடைய வார்த்தையும் புத்திமதியும் இந்த நிம்ரோத் அசட்டை பண்ணினான். அதுதான் அகந்தை. தயவு செய்து சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை சீர்படுத்துவதற்கென்று நம்மை சுற்றிலும் அநேக நபர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் சொந்த குடும்பம், தெய்வ பயமுள்ள உங்க பெற்றோர், தேவனுக்கு பயப்படுகிற உங்க கணவன், தேவனுக்கு பயப்படுகிற உங்க மனைவி, சபையில் இருக்கிற விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், இவரெல்லாம் ஏன் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா, நீ எப்பெல்லாம் வெளிவிலகி போறியோ அப்போ உனக்கு புத்திமதி சொல்ல. ஆனா நீ அந்த வார்த்தைகளை கேட்காம அசட்டை பண்ணி நான் என் போக்கு, என் ஜீவியம், நான் என் லைஃப் ஸ்டைல் ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அகந்தை உள்ளவர்கள். இல்லை பாஸ்டர், நான் எல்லாரையும் மதிக்கிறேன். உதாரணம் சொல்றேனே, உங்க ஜெப வாழ்க்கை குறித்து கர்த்தர் ஊழியக்காரனை கொண்டு மற்றவர்களை கொண்டு பேசுறாருன்னு வைங்களேன். உங்க அம்மா அப்பா காலை எழுப்புறாங்க, ஒழுங்கா ஜெபம்னு, வேற வேலை இல்லையாமா உனக்கு? அதுக்கு பேர் தாங்க அகந்தை. அதுக்கு பேர் தான் மனமேட்டிமை. நாம் எப்போ தேவனுடைய வார்த்தை எச்சரிப்பை மீறுகிறோமோ, அசட்டை பண்ணுகிறோமோ, அந்த இருதயம் அகந்தை உள்ளது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 16-18 வாசித்து பாருங்க. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது நான் என்கிற சிந்தை எப்போ வந்து மற்றவர்களை அடக்கி ஆள நினைக்கிறோமோ. நிம்ரோத்தின் ஆவி அப்படிதாங்க. அவன் எல்லாரையும் அடக்கி ஆள நினைச்சான். கடைசியில் யாரையும் அடக்கி ஆள நினைச்சான்? கர்த்தரையே அடக்கி ஆள நினைச்சாங்க. நீ நிறைய நேரம் அப்படிதானே, ஒரு நல்ல வேலைக்கு போயிட்ட குடும்பத்தை அடக்கிடுவோம், கொஞ்சம் ஒரு காரியங்கள் வயசு வந்து புருஷனை அடக்கிடுவோம், மனைவியை அடக்கிடுவோம், சில நேரங்களில் ஊழியக்காரனையும் அடக்க நினைக்கிறோம். என்ன பண்றோம்? அல்லேலூயா. பாஸ்ட் இப்படிலாம் பேசக்கூடாது. பாஸ்ட் எப்போ பாரு எங்களை கண்டிக்கிறாரு. அது மனமேட்டிமையின் அடையாளம். மனமேட்டிமையினுடைய அடையாளம். எவன் ஒருத்தன் கர்த்தர் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து பெருமை பேசி மற்றவர்கள் அற்பமா எண்ணுகிறானோ, எவன் ஒருவன் மற்றவர்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம அவர்களை வேதனைப்படுத்துகிறானோ, எவன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பு ஆலோசனை மீறி யாருக்கு அடங்காம யாருக்கு கீழ்ப்படியாம துணிகரமாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கு யார் எதிராளியா? யார் எதிராளியா? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தயவு செய்து சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரா? சந்தோஷமா இருங்க. ஆனா மற்றவர்கள் கொடுக்க மரியாதை, கனம், மற்ற வார்த்தை கீழ்ப்படிதல்ல உண்மையா இருங்க. அல்லேலூயா.